அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சோலார் எனர்ஜினா என்ன, இந்த சோலார் பேனல், அதில் உள்ள இந்த சோலார் செல் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவை எடுத்துக்குவோமே. இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். அதாவது நிலக்கரியை எரிக்கிறது மூலியமாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த நிலக்கரியை எரிக்கிறதுனால உங்களுக்கு குளோபல் வார்மிங் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அதாவது பூமியில் சீக்கிரமாகவே தீர்ந்து போகக்கூடிய ஒரு பொருள். இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. இதுக்கு மாற்று தான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அதில் முக்கியமானது தான் சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இன்னைய தேதிக்கு 57லேருந்து 58 ஜிகாவாட் அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோலார் கெப்பாசிட்டி நம்ம இந்தியாவில் இருக்குது. அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு 14.3% வந்து ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ இந்த சோலார் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, சூரியன்லேருந்து நமக்கு 2 விதமான எனர்ஜி கிடைக்குது. ஒன்று லைட் எனர்ஜி, இன்னொன்று ஹீட் எனர்ஜி. இதில் இந்த லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை ஃபோட்டோவோல்டிக் செல் அல்லது சோலார் செல் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 12 வோல்ட் சோலார் பேனல். இதில் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, இதை தான் வந்து ஒரு சோலார் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மொத்தம் இதில் 36 சோலார் செல்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு செல்லுலேருந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் கிடைக்கும். அதாவது 0.5லேருந்து 0.6 வோல்டேஜ் வந்து கிடைக்கும். இதில் நிறைய சோலார் செல்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேனலை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த சோலார் செல்லை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த செல் எதனால் பண்ணப்பட்டிருக்குன்னா சிலிக்கானால் வந்து பண்ணியிருப்பாங்க. சாண்டையும் கார்பனையும் ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு ரா சிலிக்கான் வந்து கிடைக்கும். அந்த ரா சிலிக்கானை கேசியஸ் ஸ்டேஜுக்கு மாற்றி அதை ஹைட்ரஜனோட மிக்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பாலிகிறிஸ்டலின் சிலிக்கான் பார் வந்து வரும். இந்த பாரை ஸ்லைஸாக, அதாவது வேஃபிலாக வந்து கட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து சோலார் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா இதோட ஆட்டம் பாண்டிங்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்காது. அதனால உங்களுக்கு எலக்ட்ரானோட ஃப்ளோவும் வந்து இருக்காது. இப்போ கரண்ட்னா என்ன, ஒரு எலக்ட்ரானுடைய ஃப்ளோவை தான் வந்து நம்ம கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதனால் இப்போ இதை 2 மாதிரியாக வந்து மாற்றுவாங்க. ஒன்று வந்து பி டைப் மெட்டீரியல், பாசிட்டிவ் டைப். இன்னொன்று என் டைப் மெட்டீரியல், நெகட்டிவ் டைப். இந்த பி டைப் அப்படின்னா என்னென்னா சிலிக்கானோட போரானை வந்து டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. இந்த என் டைப்பில் வந்து உங்களுக்கு சிலிக்கானோட பாஸ்பரஸ் வந்து டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால இதை வந்து நெகட்டிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பி டைப்பில் ஹோல்ஸ் ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால இதை பி டைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த என் டைப், பி டைப் இந்த ரெண்டுத்தையும் இணைக்கும் பொழுது அந்த இணைகிற ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த பிஎன் ஜங்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என் டைப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனது பி டைப்பை நோக்கி மூவ் ஆகும். இந்த பி டைப்பில் உள்ள ஹோல்ஸ் ஆனது என் டைப்பை நோக்கி மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டானது கிரியேட் ஆகும். அந்த ஜோனை வந்து நம்ம டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இடத்துல நோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஜோனாக வந்து மாறும். அதாவது எந்தவித எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் அந்த இடத்துல இருக்காது. இப்போ சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸ் ஆனது அதை ஹிட் பண்ணும் பொழுது எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஜென்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எலக்ட்ரான்ஸ் ஆனது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம போயிட்டு ஒரு பல்பையோ இல்லை ஒரு சார்ஜரையோ வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த லோடில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அதை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நமக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து டிசி கரண்ட் வந்து கிடைக்கும். அதை நம்ம இன்வெர்ட்டர் மூலியமாக கன்வெர்ட் பண்ணி ஏசி கரண்ட்டாக மாற்றி நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சோலார் செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் வந்து இருக்கும். அதாவது வர லைட்டை வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தின்னான என் டைப் மெட்டீரியல் இருக்கும், திக்கான பி டைப் மெட்டீரியல் இருக்கும். ஏன் இப்படி தின்னாவும் திக்காவும் போடுறோம் அப்படின்னா அந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதை தின்னாவும் திக்காவும் போடும்பொழுது உங்களுக்கு அது அந்த டிப்ளீஷன் ரீஜன் ஆனது அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். அதனால கரண்ட் உங்களுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பி டைப்புக்கு கீழே உங்களுக்கு அலுமினியம் பேக் பிளேட் ஆனது வச்சுருப்பாங்க.
ஒரு செல்லை வந்து நம்ம சோலார் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே நிறைய செல் இருக்கிறத நம்ம ஒரு சோலார் பேனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நிறைய பேனல்ஸ் இருக்கிறத நம்ம சோலார் அரே அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி, இதோட பேனலோட லைஃபும் ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்குது. இதில் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே கம்மி. 10லேருந்து 20% தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேனல்ஸ் செட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அப்புறம் இந்த பேனலோட காஸ்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து உங்களால் டே டயத்தில் மட்டும்தான் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நைட் டயத்தில் உங்களால் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே சமயம் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதே சமயம் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸையும் வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.